ஓம் சாய்ராம். சாய் சொந்தங்களுக்கு சில நேரங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது குறிப்பாக மலேசியாவிலேருந்து கேட்டாங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அந்தந்த ராசிக்கு அந்தந்த பரிகாரம் எப்படி இருந்தாலும் ஒரு ரெமிடி வேணும் இல்லையா? அதுக்காக இப்போ மேஷ ராசிக்காக நான் சொல்கிறேன். இந்த மேஷ ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு 2 வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மாம்பழத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும். இந்த வழிபாடு பண்ணி பூஜை முடிஞ்ச பிறகு அந்த வெத்தலையை என்ன பண்ணணும் தெரியுமா? அதை மருத்துவ ரீதியாக கூட சொல்லலாம். அதாவது அது சாறு எடுத்து நாம் பயன்படுத்திக்கலாம், அது சாப்பிட்லாம். அதுக்கு பிறகு பூஜை முடிஞ்ச பிறகு மாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மாம்பழம் அதை நாம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இதுவரைக்கும் நாம் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கிறதோட கவலைகள் துன்பங்கள்லாம் பறந்து ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். சரி, அடுத்து ரிஷபராசியை பார்க்கலாமா? இந்த ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ராகு பகவான் இருக்கார் இல்லையா, ராகு பகவானுக்கு 9 மிளகு, அந்த 9 மிளகு எடுத்து வெத்தலைக்கு மேலே வச்சு வழிபாடு பண்ணணும், வணக்கம் செலுத்தணும். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததும் அந்த வெத்தலை, அந்த மிளகு இதெல்லாம் சாப்பிடணும். இதை மென்று சாப்பிடணும். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஓடி போயிடும். உங்களுக்கு சுகம் தேடி வரும். உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரியா? செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமைகளில் உங்கள் குலதெய்வத்துக்கு 2 வெத்தலை, அப்புறம் இளம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய கஷ்டம் நீங்கும். இந்த குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் ஓடி போயிட்டு நிம்மதியெல்லாம் தேடி வரும். இந்த பூஜை முடிஞ்ச பிறகு இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் சுபிக்ஷமும் கிடைக்கும். அடுத்து கடகம். கடக ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையை பார்த்து காளி கோயிலுக்கு போயிட்டு 2 வெத்தலை, அதுக்கப்புறம் 2 மாதுளம்பழம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதுக்கு பிறகு அதை நாம் சாப்பிட்ணும். நம்ம உடல் பிரச்சனை, அதுக்கு பிறகு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் போயிடும். கஷ்டமெல்லாம் நீங்கி மனசுக்கு ரொம்ப தெளிவாக நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. அடுத்து சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வியாழக்கிழமையை பார்த்து உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதாவது பாபா தான் நம்ம இஷ்ட தெய்வம் இல்லையா, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு 2 வெத்தலை வாங்கிட்டு போயிட்டு வாழைப்பழத்தை வச்சு பூஜை பண்ணி அதை நாம் என்ன செய்யணும், உட்கொண்டா சாப்பிட்டோம்னா மனசு குழப்பம் இல்லாமல் இருக்கும். நீண்ட நாள் மனம் தெளிவில்லாமல் இருந்தவங்கெல்லாம் மனம் தெளிவடையும். எல்லா விதமான துன்பங்களும், மன துன்பம், உடல் துன்பம், குடும்ப துன்பம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை பெறுவாங்க அப்படிங்கிறது நிச்சயம். அடுத்து கன்னி ராசிங்க. கன்னி ராசி அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு 2 வெத்தலை, 27 மிளகு இதை வச்சு இஷ்ட தெய்வம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாபாவுக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா அதை சாப்பிட்ணும். அதை வச்சு பாபாக்கிட்ட வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு வீட்டில் போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டீங்களான்னா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிறதோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்களுக்கும் அது ஒரு விடிவு கால் கிடச்சி அமைதியும் ஆனந்தமும் நன்மையும் உண்டாகும் அப்படிங்கிறது நியதி. அடுத்து துலா ராசியை பார்ப்போமே. துலா ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வெள்ளிக்கிழமைகளிலும் துலா ராசிக்காரங்க 2 வெத்தலை, கிராம்பு, அதில் கிராம்பு வைக்கணும், குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அமைதி தவழும். பூஜைக்கு பிறகு வெத்தலை, கிராம்பு 2ஐயும் சாப்பிட்டுடணும். அப்போ ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், நல்லதொரு சுபிக்ஷம் கிடைக்கும். அடுத்து விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்கள் வெள்ளிக்கிழமைகள் மட்டும் பார்த்து அம்பிகையினுடைய துதிபாடி அம்பிகையை வணக்கம் செஞ்சு அதே மாதிரி 2 வெற்றிலை பேரிச்சம்பழம் வைக்கணும். அதில் வெற்றிலைக்கு மேலே பேரிச்சம்பழம் வச்சு
அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு வரணும்னா ரொம்ப சந்தோஷம். அந்த விருச்சிக ராசியில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா துன்பமும் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடும். வாழ்க்கையை வெறுத்தவங்களாம் கூட மீண்டும் நம்பிக்கையோடு வாழக்கூடிய நல்லதொரு வழி பிறக்கும். கண்டிப்பாக வழித்துணை பாபா உங்களோட இருப்பார். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு 2 வெத்திலையை வச்சுட்டு கொஞ்சம் கல்கண்டு அது மேலே வச்சு வணங்கிட்டு பாபா வணங்குற மாதிரி வணங்கிட்டு அதை சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும், நிம்மதி பெருமிச்சு விடலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரங்க சனிக்கிழமையாக பார்த்து அதே மாதிரி 2 வெத்திலையை வச்சு அதில் அந்த வெத்திலைக்கு மேலே நெய் கொஞ்சம் வச்சு காளிகாம்பால் வழிபட்டு வந்தீங்களான்னா அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அதை சாப்பிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். அப்போ மனசுக்கு நிம்மதி வரும், தைரியம் கிடச்சிடும், நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம். அடுத்து கும்பராசி. கும்பராசி அந்த ரொம்ப நல்ல ராசி. அது சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்து 2 வெத்திலையை வச்சுட்டு நெய்யை மறுபடியும் அதில் சேர்த்து காளிகாம்பாலை வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மனபாரம் இறங்கி நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். கஷ்டம் அப்படி நினச்ச அந்த காரியங்கள்லாம் ரொம்ப எளிதாக நிறைவேறும். பூஜை முடிஞ்ச பிறகு வெற்றிலையை அந்த நெய் வச்சுருந்தே அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், சுபிஷம் கிடைக்கும். அடுத்து மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அதுக்கு முன்பாக அந்த வெற்றிலையை வச்சு அதுக்கு முன்பாக 2 வெற்றிலை வச்சு சர்க்கரை வச்சிடணும். அது மேலே சர்க்கரை வச்சு வழிபாடு பண்ணணும். பூஜை முடிஞ்ச பிறகு அதை சாப்பிட்ணும். அதனால் அவங்களுடைய உடல் பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமாக இருப்பீங்க. சந்தோஷம். இது மாதிரி நிறைய பரிகாரங்களை பார்க்குறோம் நம்ம. இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவீடு பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. அப்போ இன்னும் எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். வாழ்க வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து